அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். பாக்குதடி தேவதை இவளா கேக்குதடி, தன்னிலை மறந்த பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் மறைந்தே பாக்குதடி. உன்னிடம் வெளிச்சம் கேக்குதடி, அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். ஆதிரா பிறக்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணா பையனான்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கண்டிப்பாக பொண்ணு தான் அப்படின்னு ஒரு மனசில் ஆசை, பொண்ணு தான் பிறக்கணும்னு ஆசையாக இருந்தேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே பாப்பா பிறந்துட்டா. ஹஸ்பண்டும் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆதிரா ரொம்ப சேட்டை பண்ணுவா, ஆனால் சீக்கிரமாகவே சமாதானம் ஆயிடுவா. அவள் க்யூட்டாக சிரிப்பா, அந்த சிரிப்பிலே எல்லோரும் மயங்கிடுவாங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் லைஃப்பில் கிடைச்ச பெரிய கிஃப்ட் ஆதிரா தான். கொகோட்டி குன்னாட்டி கொழக்கட்டை கொழக்கட்டை குட்டி குட்டி கொழக்கட்டை கொடுத்து கொடுத்து தின்னாக்க இனிக்கும் வாழ்க்கை கொழக்கட்டை. கொகோட்டி குன்னாட்டி குட்டி கொழக்கட்டை வளர்ந்தாச்சே, சீனி சர்க்கரை இனிப்பாச்சே, சிட்டு குருவி குடும்பத்தில கொட்டும் மருவி கலந்தாச்சே. கொகோட்டி குன்னாட்டி ஆதிரா என் மோஸ்ட் ப்ரீசியஸ் கிஃப்ட் இன் மை லைஃப். அவள் இல்லாமல் நான் இல்லை. இனி என்னோட புள்ளன்னு சொல்கிறத விட அவள் என் ஆத்தான்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா என் குழந்தையோட சிரிப்பு மட்டும்தான் காரணம். அவள் சிரிப்பு அவ்வளோ அழகு. என்னோடய டென்ஷன், என்னோடய கோவம் எல்லாத்தையுமே போக்கடிச்சது அவள் சிரிப்பு மட்டும்தான். இந்த உலகத்தையும் மறந்துடுவேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவள் எனக்காகவே காத்துட்ருக்கிற மாதிரி எனக்கு தோணும். நான் வீட்டுக்கிட்ட வரும்போதே எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் எங்கள் வீட்டுக்கே கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் ஆதிரா தான்.